போன வருஷம் வந்து கூட இருந்தது. இப்போ 9,50,000 கனெக்ஷன்ஸ் தான் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுங்கிறார். கடந்த காலங்களில் நீங்கள் இதெல்லாம் புகார் சொல்லி தான் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாற்றம் வந்திருக்கிறது. மாற்றம் வந்த ஒருபாடு திருப்பி நாங்கள் அப்போவோட இப்போ கம்மியாக இருக்கிறோம்னா நீ தப்பே நடக்காதுல சொன்னீங்க, செய்து விட்டு அதுக்கு வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்குனார். ரைட். ஆனால் அப்புறம் சொல்கிறாரு புகாரே வரவில்லை, ஆனால் நாங்களாக 3.5 லட்சம் கனெக்ஷன்ஸை வந்துட்டு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறார். இது என்ன கூத்துது? கம்ப்ளைண்ட்டாக வராதான், இவங்களே பில்லை போடுவாங்களாம், இவங்களே கம்ப்ளைண்ட் வராமல் அதை விசாரிப்பாங்களாம். இந்த சினிமாவில் சொன்ன மாதிரி இவங்களே கொண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாங்கிற கதையா ஒரு அளவில்லாமல் போய் கொண்டிருக்கிறார் நிர்மல்குமார் அவர்கள். முதல்ல வந்து அவருக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், மின்துறை என்பது ஒரு மிகப்பெரிய துறை. அந்த துறையில் வந்து என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி இயங்குது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு மாதம் 2 மாதம் அவர் எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்து கொண்டு பிறகு இந்த பேட்டி கொடுக்கலாம் வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அவர் ஆட்சி அமைந்த அன்று இந்த பதவி அவர் ஏற்ற நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். கரண்ட்டு கட்டுக்கு காரணம் என்னன்னு நாடே போராடுது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு காரணத்தை சொன்னார். ஒரு நாள் வந்து அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகளே சதித்து செய்கிறார்கள்னார். அப்புறம் திமுகவை சேர்ந்தவர்கள் ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்கிறார். அப்புறம் மெயின்டெனன்ஸில் தான் பிரச்சனை அப்படிங்கிறார். இப்படி அவருக்கு வர்ற வாட்ஸ்அப் செய்தியை வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆய்வை முழுமையாக செய்து எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்தாலே இந்த பிரச்சனையெல்லாம் வராது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் எழாத மின்தட்டுப்பாடு பிரச்சனை இந்த ஆட்சி அமைந்த இந்த குறுகிய நாட்களில் ஏற்படுகிறது என்றால் அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவர் நிர்மல்குமார் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார் என்கிற காரணத்தினால்தான் இப்படி இருக்கிறது. எனவே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வது, ஏகடியம் பேசுவது, நக்கல் பேசுவது, நையாண்டி பேசுவதை விட்டு ஆக்கப்பூர்வமாக அவர் செயல்பட்டால் முறையாக இருக்கும்.